இன்றைக்கி என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்த சாரீல தான் ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ண போகிறோம். இன்றைக்கி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி அப்படின்னு ஒரு புக்கு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த மாதிரி கூட புக்கு எழுதிக்கிறாங்க. நான் ரீசெண்டாக தான் இப்படி ஒரு புக்கு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு நிறைய கவலை இருந்துச்சுன்னா, அந்த கவலைப்படுறனால என்ன நன்மை இருக்குது, என்ன தீமை இருக்குது அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். கவலைப்படுறனால நம்மளுக்கு என்ன நன்மை இருக்குது அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதினாக்கா எந்த நன்மையும் இருக்காது. என்ன தீமை இருக்குது அப்படின்னு எழுதுனா அதை பக்கம் பக்கமாக எழுதலாம். கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோமாக்கு நம்ம உடல்நலம் கெட்டு, மனநலம் கெட்டு, நம்ம முகம் அழகு கூட கெடலாம். ஆனால் நன்மை அப்படின்னு பார்த்தா, அதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரில. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கான கவலையை ஃபுல்லாக வரிசையாக எழுதுங்க. நீங்கள் 10 கவலை எழுதியிருந்தீங்களாக்கோ, அதில் 6லேருந்து 7 கவலை நடக்காத ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கவலைப்படுறதா இருக்கும். இது இனிமேல் நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான கவலையாக தான் இருக்கும். அதையெல்லாம் ஒரு பேனாவை எடுத்து நல்லா கிறுக்கி 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 அழிச்சு விட்ருங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த கவலையை எழுதின இடத்துல உள்ள பேப்பரே கிழியிற அளவுக்கு கிழிங்க. இது தேவையில்லாதது அப்படிங்கிறது உங்கள் மனசில் பதிகிற அளவுக்கு கிழிச்சு கிறுக்கி விட்ருங்க. மிச்சம் இருக்கிற கவலையை கவனித்து பார்த்தீங்களாக்கா, அது உங்களுக்கு தேவையே இல்லாத கவலையாக இருக்கும். இந்த விஷயத்துக்கு கவலைப்படவே தேவையில்லை அப்படிங்கிறது நீங்கள் பேப்பரில் எழுதுனதுக்கப்புறம் தான் தெரியும். அந்த மாதிரி கவலையும் அடிச்சு விட்ருங்க. இதை பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 தான் இருக்கும். அதை தனித்தனியாக ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. அதுக்கான சொல்யூஷனையும் யோசித்து எழுதுங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணுனா சரியாகும் அப்படிங்கிறத எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் அந்த பேப்பரில் எடுத்து எழுதுங்க. அதுக்கான ஆக்ஷனையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது அது உங்களுக்கு கஷ்டமாகவோ கவலையாகவோ தெரியவே செய்யாது. அது ஒரு சவாலாக போயிடும். இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் வேறு லெவலாக யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது எல்லாத்தையும் சரி செஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் பார்த்தீங்களா? அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். எந்த ஒரு கவலைக்கும் கவலைப்பட்டு அதே இடத்துல உட்காந்து மட்டும் இருக்காதீங்க. அதற்கான தீர்வை தேடி ஓடிக்கிட்டே இருங்க.